வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு திரும்பி விஷ்ணுவோட பேசலாம். வாரன் பஃபெட்டோட கதைகளை பேசிகிட்டே போகிறோம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். வாரன் பஃபெட் சீரியஸ் பேசிகிட்டு இருக்கோம். வாரன் பஃபெட் அண்ட் நம்மளுடைய பர்சனல் லைஃப் அது எப்படி சிங்க் ஆகுது, நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். அதில் அவர் இன்னொரு முக்கியமான சொல்கிறது என்னென்னா, கேபிட்டல் அலோகேஷன் டிட்டர்மைன்ஸ் வெல்த் கிரியேஷன். ஆமாம், கேபிட்டல் அலோகேஷன்ங்கிறது நீங்கள் சொல்கிறது 30% மினிமம் சேர்த்து வைக்கணும் அப்படின்றீங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டலுங்கிறது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. முக்கால்வாசி பேர் வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போகிறச்ச உங்களுக்கு மந்த் எண்ட் ஒரு சம்பளம் வருது. உங்கள் செலவெல்லாம் போகுது, ஒரு கையில் ஒரு அமௌண்ட் நிற்கிறது. அதுதான் கேபிட்டல். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அனாலிசிஸ் பண்ணோன்னா இந்த ஊரில் 95% பேர்கிட்ட கேபிட்டலே இருக்காது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெம்ட் ஆகி வரவுக்கு முன்னாடியே செலவு பண்ணிடுறீங்க. 10ஆம் தேதிக்கு மேலே பேங்க்கில் பணமே இருக்கிறது இல்லை. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கடனை முன்னாடியே வாங்கி பொருளை வாங்கிடுறீங்க. அந்த பொருள்லாம் அசெட்டு கிடையாது. எக்ஸப்ட் கோல்டு வேறு ஒன்றும் அசெட்டு கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்வேஸ் இன் கன்சம்ஷன் சைக்கிளில் இருக்கிறதுனால மோஸ்ட் பீப்புள் கேபிட்டலே இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் கேபிட்டல் சேர்த்தா தானே கேபிட்டல் எலோகேஷன். பரம்பரையாக ஏதாவது நிலம் வீடு ஏதாவது உங்களுக்கு மாட்டினா லக்கு. இல்லைன்னா மோஸ்ட் பீப்புளுக்கு கேபிட்டல் அலோகேஷன் ஒன்று பண்ணணும்னே தெரியாது. அப்புறம் கேபிட்டல்னு என்னன்னு அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ நீங்கள் சர்ப்ளஸ் உங்களோட வேலை செஞ்சு நீங்கள் சர்ப்ளஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்ப்ளஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இன்கமே 3-4 விதம் வரும். ஃபஸ்ட்டு யூ cannot have one source of income. இனிஷியலி when you are very young உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். பட் என்ன மாதிரி இப்போ நீங்கள் கிழமை கடைசியில் ஸ்டேஜில் தட் இஸ் ஒர்க்கிங் ஸ்டேஜில் லாஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் இன்னொரு 25 வருஷம் இருக்குது எனக்கு. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அது 80 எக்ஸ்பெக்டட் டு லிவ் டில் 80. நான் கேர்ஃபுல்லாக இருந்தால் இன்னொரு 85. ஸோ அந்த 25 வருஷம் நான் எப்படி சர்வைவ் பண்ண போகிறேங்கிறதுக்கு ஐம் அட் மை வெரி லாஸ்ட். இன்னொரு 10 மாதம் தான் என்னோட லீகல் ஒர்க்கிங் ஏஜ். அதுக்கப்புறம் நான் என் உடம்பை வச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் ஓகே. எனக்கு அட் திஸ் ஸ்டேஜ் மை பேசிவ் இன்கம் ஷுட் பி 3 times 4 times மை ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது எது சொல்கிறீங்க? பேசிவ் இன்கம்ங்கிறது எது சொல்கிறீங்க? ஆக்டிவ்ங்கிறது நான் வேலை செஞ்சு வர இன்கம் தான் ஆக்டிவ் இன்கம். நான் வேலைக்கு போகிறேன், நான் கன்சல்ட் பண்ணுறேன், நான் யூடியூப் பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு ஆக்டிவ் இன்கம். மாதம் மாதம் வர்றது, மாதம் மாதம் வந்துடும். வேலை செஞ்சு வர்றது. பட் பேசிவ் இன்கம்னு இருக்குது. பேசிவ் இன்கம்ங்கிறது நான் முன்னாடியே செஞ்சு என்னோடய கேபிட்டல் அலோகேட் பண்ண வேலை தான் பேசிவ் இன்கம். வேலையே செய்யலைனாலும் அந்த பணம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் கடன் கொடுத்துருக்கிறேன்னா வட்டி, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா டிவிடெண்ட்டு, 2010க்கு மேலே நான் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருந்தேன்னா அதுலேருந்து வர வாடகை, நான் ஏதாவது சாஃப்ட்வேர் எழுதியிருந்தால் அதை விற்றா ராயல்ட்டி, நான் புஸ்தகம் எழுதியிருந்தேன்னா அதை விற்றா ராயல்ட்டி, நான் பாட்டு பாடி யூடியூப்பில் போட்டு எவனா கேட்டது ராயல்ட்டி. இந்த மாதிரி என்னோடய ஸ்கில் 5-6 விதத்தில் இட் கேன் கம். ஓகே. பட் இந்த 4-5 இடத்துல இருந்தாவது உங்கள் இன்கம் வந்தால் தான் உங்களுக்கு லைஃப் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூ ஷுட் பி ஏபிள் டு அக்யூமுலேட் கேபிட்டல், டிப்ளாய் தட் கேபிட்டல். டிப்ளாய்னா அந்த கேபிட்டலை வேலை செய்ய வைக்கணும். பணத்தை பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா தூங்கிடுச்சுன்னா அது வீணாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணணும். நீங்கள் கோல்டில் போடலாம். கோல்டு செக்யூரிட்டி, பேசிவ் இன்கம் கொடுக்காது. பாண்டில் போடலாம், ஸ்டாக்கில் போடலாம், ஒரு ப்ராப்பர் ரியல் எஸ்டேட் டீல் பண்ணலாம். இந்த குரூப்லேருந்து உங்களுக்கு எப்படி இன்கம் வருது? நீங்கள் இஎம்ஐயில் வீடு வாங்குறதுங்கிறது ஒரு அசட் கிரியேஷன் இல்லை, அது ஒரு லைபிலிட்டி கிரியேஷன். அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பை அடமானம் வச்சுட்டீங்க. இப்படி தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. கேபிட்டல்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் நம்மளுடைய வெல்த்தை டிசைட் பண்ணுது அப்படின்னா, இந்த சர்ப்ளஸ் கேபிட்டல் தான் உன்னோட வெல்த்தையே டிசைட் பண்ணும். இன்றைக்கி நான் ஒரு 20% சேர்த்து வைக்கிறேன்னு வச்சுக்கிறேன் சார். நான் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணினா தானே என்னோட வெல்த்தை அதை டிட்டர்மைன் பண்ணும். டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் சேலரி யூ ஆர் மேக்கிங். லோவர் சேலரியுமா உங்களால் சேவே பண்ண முடியாது. ஒரு இப்போ 40-50 ரூபா தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்பச்சுவல் ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருந்தாலும் சரி, நீங்கள் 50,000, நான் ஒய்ஃப் ஒரு 50,000, உங்கள் அப்பா அம்மா ஏதாவது சேர்த்து ஒரு 1.5 லட்ச ரூபா இருந்தால் தான் உங்களால் ஆஸ் அ ஃபேமிலி கேபிட்டல் எடுத்து வைக்க முடியும். ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் 1.5 லட்ச ரூபா சேர்த்திங்கன்னா 40,000 ரூபாவாவது கேபிட்டல் எடுத்து வைக்கணும். விச் இஸ் 30%, 25 to 30%. அதை நீங்கள் 10 வருஷம் பண்ணால் தான் சம் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் யூ வில் ஜென்ரேட். அப்போ தான் உங்கள்கிட்ட 1 கோடி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. 75-80 லட்ச ரூபா நிற்கும், 60-70 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். ரொம்ப லக் அடித்தா 1 கோடி ரூபா வரைக்கும் போகும். சார் 1 கோடிக்கே 10 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அது இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க வித் 40,000. சார் வித் 40,000 கஷ்டமான ஒரு விஷயம்.
நீங்கள் 10 வருஷம் பண்ண சொல்கிறீங்க. சரி 10 வருஷம் நான் பண்ணாலே எனக்கு 1 கோடி தான் வரும்னு சொன்னீங்கன்னா எப்படி சார்? அதான் சொல்கிறேன், அதான் ரியாலிட்டி. ஓகே. அதையே நம்ம கவனிக்காமல் இருக்கோம். அந்த ரியாலிட்டியே உனக்கு தெரியலங்கிறேன். காமன் பூல்ஸ் ஆஃப் மணி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வை நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ஃபைன். ஸோ அப்போ அவங்ககிட்டருந்து வரக்கூடிய இன்கம் சோர்ஸ் வாட் எவர். ஆமாம், அதெல்லாம் சேர்த்து தான் உங்களால் அங்கே போக முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் உங்களால் வேலையும் வாங்க முடியாது. வேலையும் ஒன்றும் ஈஸியாக கிடைக்காது. ஐடி மணி இடத்துல வேலையும் கிடைக்காது. ஸோ டு ஃபைண்ட் அ ஜாப் இட் செல்ஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட். எக்ஸ்பென்சஸ் ஆர் ரைசிங் ஃபாஸ்ட். அந்த எக்ஸ்பென்சஸுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பும் சம்பளமும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே சார். ஸோ அதாவது வாரன் பஃபெட் வந்து சிம்பிளாக கேபிட்டல் அலோகேஷன் டிட்டர்மைன்ஸ் வெல்த் கிரியேஷன்ங்கிறத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சார் நீங்கள் பணத்தை சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் வெல்த்துன்னு தெரியும். அதே நம்ம முக்காசி பேருக்கு தெரியாதுங்கிறது தான் எனக்கு இருக்கு. அந்த பேஸே தெரியாமல் இருக்கு. தெரியாது. என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கடனில் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு முடிவெட்டர் வந்தார். கொரோனாலேருந்து முடிவெட்டர் வந்தார். லேடிஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் அவர் வந்து லோன் போட்டு 2 பொண்ணுங்களுக்கு ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காரு. கரெக்டாக 1 இயர் அடைப்பார். அடுத்த வருஷம் லோன் வாங்கி அடுத்த வருஷம் கட்டுவார். ஓகே. ஸோ அவர் எப்படி அசட் சேர்ப்பார்? கடன் கட்டிகிட்டே இருக்கணும். ஸோ அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் என்ன சொன்னேன்னா, 300 பேர் ஃபஸ்ட்டு நீ எவ்வளோ பேருக்கு முடிவெட்டுற அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடு. ஒரு ஆளுக்கு ஒரு டைரியில் ஒரு பேஜ் வை. ரெகுலராக அந்த 300 பேர்கிட்ட போறியான்னு பாரு. இப்போ இந்த 300 பேர்கிட்ட போகிறல்ல, இவெல்லாம் அஃப்ளூவெண்ட் தானே, வீட்டில் வச்சு முடிவெட்டுறான்னா அஃப்ளூவெண்ட்டாக தான் இருக்கும். அவன்கிட்ட ஒரு ஆளுக்கு 5000 ரூபா கோல். 2 குழந்தைக்கு உனக்கு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஃபீஸுன்னு வச்சுப்போம். டோட்டலாக ஏதோ 1 லட்சத்துக்கு கம்மியாக தான் சொன்னார். 20 பேர் 1 லட்சம் 5000 ரூபா கொடுத்தான்னா உன் செலவு முடிஞ்சுது. கேட்குறது தப்பே கிடையாது. ஏன்னா அவன் உள்ளவன், காசு உள்ளவன். நீ போய் உதவின்னு கேட்டால் தானே உதவி செய்வான். அவனா பார்த்து உனக்கு உதவி செய்வான். ஓகே. 300 பேரில் 20ங்கிறது நாட் ஈவன் 10%. ஸோ ப்ராபபிலிட்டி வெரி ஹை. அதான் மயிலாப்பூர் ஆரையபுரம் ஏரியாவில் வெட்டிகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு 5000 ரூபா பெரிய அமௌண்ட் இல்லை ஃப்ளாட்டில் இருக்கிறவனுக்கு. நான் மனசு தான் வேணும் கொடுக்கறதுக்கு. ஃபைன் சார். ஓகே. கேபிட்டல் அலோகேஷன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, திஸ் ஃப்ரீஸ் 1 lakh ஃபார் ஹிம். எஸ். அந்த கடன்லேருந்து அவரை வெளியே கொண்டு வந்துடும். கடனை முடிச்சிருவான் இந்த வருஷம். இப்போ கடன் முடிக்கிற சமயத்தில் 1 lakh வேறு யாராவது கொடுத்துட்டாங்கன்னா மாதம் 5000 10,000 கடன் கட்டினா தான் அவன் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. கேபிட்டல். தட் இஸ் வாட் எப்படி கேபிட்டல் பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஓகே. ஒரு முடிவெற்றவர் சர்வீஸ் ப்ரொவைடர். He can ask 20 people to contribute, which will free up if he is disciplined. He'll take that 1 lakh and keep it separately outside. ஓகே சார். ஃபைன். இதில் எனக்கு இன்னொரு கேள்வி வருது. அதை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் சொன்னதோட பேஸ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. உன் கிளைண்ட்டோட இருக்கணும். நான் உன் கிளைண்ட் தானே. ஓகே. 300 பேருக்கு நீ நான் 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி வீட்டில் தனியாக உட்காந்து முடி வெட்டுறேன்னா 1/2 மணி நேரம் அவன் எல்லாத்தையுமே உன்கிட்ட பேசியிருப்பான். அவன் பர்சனல் லைஃப் ஃபுல்லாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைன் சார். ஓகே. ஸோ கேபிட்டல் அலோகேஷன் அப்படிங்கிறது பர்சனல் லைஃப்பில் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.